Good morning friends, welcome to our அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து வெளிவந்திருக்கோம் அசிஸ்டன்ட் ஆஃபீஸர் போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி படிச்சிருந்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்கிறோங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த சேனலோட டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அதற்கான லிங்க் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கால் ஃபோர் பண்ணியிருக்காங்க. 300 வேகன்சிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இந்த போஸ்ட்க்கு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாலையும் நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து வேகன்சிஸ் வந்து அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதாவது 78 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வரைய பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் கேட்டகரியில் 58 வேகன்சிஸும், எஸ்சியில் 5 வேகன்சிஸும், ஓபிசியில் பார்த்தீங்கன்னா 13 வேகன்சிஸிலும், இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 8 வேகன்சிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22,400லேருந்து 62,200க்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மந்த் சேலரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 கிடைக்கும். ப்ளஸ் அலவன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் பண்ணியிருந்தால், அதாவது எந்த டிகிரி எடுத்து படிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜஸ் வந்து படிக்கிறதுக்கு எழுதுறதுக்கும் பேசுறதுக்கும் வந்து தெரிஞ்சிருக்கணும். அதாவது தமிழ் லாங்குவேஜஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 21 வயசுலேருந்து 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த ஜாப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸும், ஓபிசி கேட்டகரிக்கு 3 இயர்ஸும், பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸுமே கொடுத்துருக்காங்க. நம்ம ஆன்லைனில் தான் வந்து அப்ளை பண்ண முடியும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா 250 சார்ஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா 1000 rupees வந்து பே பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 6ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் 2 விதமாக டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் ஒன்று, ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் ஒன்று. நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து குவாலிஃபை ஆனால் மட்டுமே ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டை வந்து அட்டென்ட் பண்ண முடியும். இந்த ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட்டில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்ஸ் தான் ஃபைனலுக்கு வந்து செலக்ட் ஆவாங்க. ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மணி நேரம் நடக்கும். என்னென்ன டைப் ஆஃப் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங், அந்த டெஸ்ட்டில் என்னென்ன கேட்பாங்கன்னா ரீசனிங், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நியூமரிக்கல் அபிலிட்டி, ஜென்ரல் நாலேஜ், கம்ப்யூட்டர் நாலேஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 கொஷின்ஸ்க்கும் 250 மார்க்குக்கு வந்து கேட்பாங்க. இந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ரீஜனல் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண முடியும். இல்லை பார்த்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்ஸ் அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் அண்ட் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கான மெத்தட் எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் ஒன்ஸ் வந்து இதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டருமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 23 டிஸ்ட்ரிக்டில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்டிங்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க், வெப்சைட் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.